Hello friends, welcome to 15th part of our free share market course. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க புதுசுனா பெஸ்ட் ஷேர் புரோக்கரை சூஸ் பண்றதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரேடிங் பண்றதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், எவ்வளவு கேபிட்டல் இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரேடிங் கிளியரா பண்ணலாங்கிறத இன்டெப்தா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ₹1 இருந்தா கூட பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பிராக்டிகலி ₹1 கூட நீங்க வந்து முதலீடு செய்ய முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்க, ₹1 கூட பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்ல என்எஸ்சில 2000 கம்பெனிஸ் கிட்ட இருக்கு, பிஎஸ்சில 5000 கம்பெனிஸ்க்கு மேல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் நல்லா ட்ரேட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில கம்பெனி 50 பைசால கூட ட்ரேட் ஆகும், 10 பைசால கூட ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ் தான் இருக்கு. அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது வந்து பிராக்டிகலி ஒர்த்லெஸ் தான். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 50 பைசா ₹1 கூட நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெடிஷனலா பண்ற கோல்டா இருக்கட்டும், இல்ல வந்து ரியல் எஸ்டேட் லேண்டா இருக்கட்டும், அதெல்லாம் ₹1 நீங்க பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. 1 கிராம் தங்கம் வாங்குறதுனா கூட 5000 தேவைப்படுது. லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கம்மியா வாங்கினா கூட லேண்ட் 50,000 குறைஞ்சு வாங்க முடியாது, கரெக்டா? பட் ஷேர் மார்க்கெட்ல ₹1 கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க் இல்லாம சேஃபா பண்ற வழிகளும் இருக்கு. நான் ₹1 பண்ண முடியுங்கிறதுக்காக நான் ₹1 ஸ்டாக்கை வாங்க சொல்ல உங்களை, ஆனா ₹1 கூட பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம முதல்ல எதுக்கு பண்றோம்? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரோம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், கரெக்டா? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இந்த இடத்துல. இது கம்ப்ளீட்லி உங்களை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அதாவது நீங்க வந்து இந்த அமௌண்ட் வச்சிங்க இல்ல இவ்வளவு வச்சிங்க நான் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, உங்களோட நீட் என்னங்கிறத பொறுத்து நீங்க எவ்வளவு பணம் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த ரிட்டர்ன் பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸை வந்து பெர்சன்டேஜ்ல நம்ம எதிர்பார்க்கணும். நிறைய பேர் கேம்பிளிங் வீடியோ மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, 10,000 வச்சு 10,000 சம்பாதிக்கலாம், 1 லட்சம் வச்சு 1 கோடி சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி தயவு செய்து நம்ம வீடியோஸ்னா பார்க்காதீங்க, அது பிராக்டிகலி இம்பாசிபிள். ஓகே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எப்போதுமே பெர்சன்டேஜ்ல தான் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பெர்சன்டேஜ்ல தான் கால்குலேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கங்க. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 12ல இருந்து 24% வரைக்கும் எடுக்கலாம். எப்பன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷம் தொடர்ச்சியா முதலீடு பண்ணாலும் சரி, இல்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஆவரேஜா 12ல இருந்து 24% வரைக்கும் எடுக்கலாம். இது கம்பல்சரியா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரியா கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ரிட்டர்ன் கிடைக்கும். தவறான கம்பெனில போட்டீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. பட் ஷேர் மார்க்கெட்ல சேஃபா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இண்டெக்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் போகாம நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸாவே இருக்க வாய்ப்புகள் இண்டெக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா அதை புரிஞ்சுக்கங்க. அதான் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம் எது இதுல போட்டா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எது சேஃபா பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ பார்த்திருக்கோம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ். பட் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளா இருக்க எது இதுல பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எதுல ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறதுக்குனா ஃபியூச்சர்ல நம்ம வீடியோஸ் வரப்போகுது ஒன் பை ஒன்னா. நீங்க வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை சீக்கிரமா அடையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு 10% இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா 20%, 30%, இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுல 50% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிருவாங்க. சோ இது எல்லாமே உங்க கையில தான் இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, ட்ரேடிங்ல என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நீட் அண்ட் கேப்பபிலிட்டி. ஓகே, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செட் ஆகாது. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது இல்லாமல் உங்களுக்கு சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க பிசினஸா இதை பண்ண முடியும்னு நினைச்சா மட்டும் தான் ட்ரேடிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி ட்ரேடிங்கும் பெர்சன்டேஜ் எல்லாம் எதிர்பார்க்க முடியும். 5 to 10% பெர் மந்த் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ப்ரோ சொல்றீங்க, 5ல இருந்து 10% வரைக்கும் தான் எடுக்க முடியுமானா சம்டைம்ஸ் 3% கூட கிடைக்கும், சம்டைம்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மாசம் மாசம் மணி அடிச்ச மாதிரி பணம் வராது. வேலைக்கு போற மாதிரி பணம் கிடைக்காது நம்மளுக்கு. ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர் இயருக்கு பார்க்கும்போது 60ல இருந்து 120% நீங்க போட்ட முதலீட்டை டபுள் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா மாசம் மாசம் எனக்கு இந்த அமௌண்ட் தான் வேணுங்கிற மாதிரி ட்ரேடிங்ல எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்ல பார்க்கவே பார்க்காதீங்க தயவு செய்து.
5லேருந்து 10% வரைக்கும் மாசம் சம்பாதிக்கலாங்கிறது புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல உங்களோட நீடு என்ன? இப்போ எக்ஸாம்பிள் 10,000 உங்களுக்கு மாசம் நீடுன்னா அட்லீஸ்ட் நீங்க 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாச்சும் நீங்க முதலீடு வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கிறதுனா கூட இந்த காலத்துல 50,000 பணம் தேவைப்படுது. அப்ப ட்ரேடிங்கை நம்ம வந்து பிசினஸா பண்ணணும் போது அதை மதிக்காம 5,000 வச்சுக்கிட்டு நான் 5,000 சம்பாதிக்கிறேன், நான் 1 லட்சம் வச்சு 1 கோடி சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி வீடியோ போட்டு திரியிறாங்க நிறைய பேர். தயவு செய்து அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி அந்த மாதிரி வீடியோஸும் பார்க்காதீங்க. ரியாலிட்டியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. 5லேருந்து 10% வரைக்கும் எடுக்கலாம். இது எல்லாருக்கும் 5லேருந்து 10% கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க 1 லட்சம் வச்சிருந்தாலே 5% எடுத்துடலாமா, 2 லட்சம் வச்சிருந்தாலே 10% எடுத்துடலாமா அப்படின்னு கிடையாது. நீங்க ட்ரேடிங்கை ப்ராப்பரா கத்துக்கிட்டு நல்ல முறையில் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை டெடிகேஷனா நீங்க பண்ணி நீங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஓகே, நீங்க பணம் வச்சிருந்தா மட்டும் 5% 10% எடுத்துட முடியும் அந்த மாதிரி ஹோப்ல மட்டும் வந்துடாதீங்க. ஓகே, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 24% நல்ல முறையில் இண்டெக்ஸ்ல இந்த மாதிரி சேஃபான வழிகளில் போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ரிஸ்க் இல்லாம வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங்கா இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இதுல எவ்வளவு பணம் தேவைப்படுறதுங்கிறது நம்மளோட நீடையும் நம்மளோட கேப்பபிலிட்டியையும் பொறுத்து தான் இருக்குங்கிறது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்டா அமௌண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களால என்ன முடியுமோ அதை வச்சு அதுக்கேற்ற ரிட்டர்ன் வந்து பர்சன்டேஜ்லாம் நீங்க சம்பாதிக்க முடியுங்கிறது கிளியரா உங்களுக்கு இந்த வீடியோல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 வீடியோ தான் பேசிக் இருக்க போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம கிளியரா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி கிளியரா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரேடிங்கை வந்து ஃபுல்லா பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 by 1 நான் கிளாரிட்டியா போறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.